அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும். இந்த காலத்திலே நான் தருகிற சிறிய தேவ செய்தி வெளிப்பாட்டு புத்தகத்திலிருந்து கொடுக்கிறேன். தயவு செய்து கேளுங்கள். இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த வெளிப்பாட்டு புத்தகம் மிக அருமையான ஒரு புத்தகமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும், கர்த்தரை நம்பி இருக்கிறவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும், எப்படி மிக ஆழமான ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. நான் சில வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு கொடுக்கிறேன். தயவு செய்து கேளுங்கள். இதை வாசிக்கக்கூடியவர்கள் வாசியுங்கள். இது மிக ஒரு விசேஷித்த புஸ்தகமாக இருக்கிறது. சில வார்த்தைகளை மாற்றம் கொடுக்கிறேன். வெளிப்பாட்டு புஸ்தகம் 1 அதிகாரம் 3வது வசனத்திலே, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைகொள்வர்களும் பாக்கியவான்கள், காலம் சௌயமாயிருக்கிறது. வெளிப்பாட்டு புஸ்தகம் 1 அதிகாரம் 3வது வசனத்திலே, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைகொள்வர்களும் பாக்கியவான்கள், காலம் சௌயமாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இந்த புஸ்தகத்தை நீங்களும் வாசியுங்கள். இது மிக ஆழமான ஒரு புஸ்தகம். ஜெபம் விண்ணப்பத்தோடு இந்த புஸ்தகத்தை தொடர்ந்து வாசியுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் நிச்சயமாகவே தந்திருப்பார். இதை வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். நாங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களை செய்கிறோம். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, கர்த்தருடைய விருப்பம், இனி வரப்போகிற காரியங்களை இதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தயவு செய்து கேளுங்கள் அல்லது நீங்களும் வாசியுங்கள். வெளிப்பாட்டு புஸ்தகம் 1 அதிகாரம் 18வது வசனத்திலே, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவார் சொல்லுகிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவார் சொல்லுகிறார். வெளிப்பாட்டு புஸ்தகம் 3 அதிகாரம் 20வது வசனத்திலே, இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். வெளிப்பாடு 3 அதிகாரம் 20வது வசனத்திலே, இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இதை நீங்கள் கேளுங்கள். வாசிக்கக்கூடியவர்கள் வாசியுங்கள். இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருக்கிறதை கை கொள்ளுங்கள். இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். வெளிப்பாட்டு புஸ்தகம் 6 அதிகாரம் 9வது 10வது வசனத்தை கொடுக்கிறேன். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வஸ்துத்த நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியில் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வஸ்துத்த நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். அப்போ நாங்கள், எங்களுடைய ஆத்துமாக்கள் நியாய தீர்ப்புக்கு காத்திருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இந்த புஸ்தகத்தை வாசியுங்கள். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வஸ்துத்த நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியில் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்போ அங்கே அவர்கள் நியாய தீர்ப்புக்கு காத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் கர்த்தரை நோக்கி, அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார்கள். இன்னும் சில வார்த்தைகளை தருகிறேன், தயவு செய்து கேளுங்கள். வெளிப்பாட்டு புஸ்தகம் 7 அதிகாரம் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரனிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகள் குருத்தோலைகளை பிடித்து சிங்காரத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாளருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன்.
அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்கத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதா என்று ஆர்ப்பரித்தார்கள். 11:14 அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தடுத்திருக்க இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து விழுத்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காரத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காரத்தின் மேல் வீட்டிற்கவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. கர்த்தர் நாமத்தை நிமித்தம் இயேசு கிறிஸ்து நாங்கள் துன்பப்படுகிறோமா, துயரப்படுகிறோமா? நிச்சயமாகவே எங்களுக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஒரு ஆறுதல் இருக்கிறது. நாங்கள் கர்த்தரோடு இருப்போம், இயேசு கிறிஸ்துவோடு இருப்போம் என்ற வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்பாட்டு புத்தகம் 9:6 அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவு அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். வெளிப்பாடு 9:6 அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவு அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் தான் வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இங்கே சொல்லப்படுகிற அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவு அவர்களுக்கு விலகி ஓடிப்போம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ மிக ஒரு துன்பமான பயங்கரமான ஒரு காலம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, மிக சீக்கிரமாக வரப்போகிறது. நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா? கர்த்தரோடு இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறோமா? படைத்த தெய்வத்தோடு இருக்கிறோமா? கட்டளைகளை கை கொள்கிறோமா? எங்களை ஒரு விசை சோதிப்போம். மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு காலம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, வரப்போறதா இருக்கிறது. அதான் அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம் என்று சொல்லப்பட்டது. நாங்கள் தயாராக இருக்கிறோமா? பரிசுத்தமாக இருக்கிறோமா? கர்த்தருடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொண்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஒரு விஷயங்களை சோதித்தறிவோம். வெளிப்பாட்டு புஸ்தகம் 10:6-7 கொடுக்கிறேன். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்தபடி 7ஆம் தூதருடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியையும் அதில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமான மேல் ஆணையிட்டு சொன்னான். இந்த வார்த்தையை நான் திரும்பவும் கொடுக்கிறேன். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமை அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியையும் அதில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமான மேல் ஆணையிட்டு சொன்னான். இப்படியாக சொல்லப்படுகிறது. அப்போ இனி வரப்போகிற காலம் நியாய தீர்ப்பு வரப்போகிற ஒரு காலமாக இருக்கிறது. மிக ஒரு கொடிய காலம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, வரப்போகிறதா இருக்கிறது. நாங்கள் எங்களை தயார்படுத்துவோம், ஆயத்தமாக இருப்போம், பரிசுத்தப்படுத்துவோம். இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். வெளிப்பாட்டு புஸ்தகம் 11:3 சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தார், அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாக இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாத படிக்க வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அப்போ 2 தீர்க்கதரிசிகள் இனி வரப்போகிறார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள், மெய் தீர்க்கதரிசிகள் இனி வரப்போகிறார்கள். அதனால்தான் வெளிப்பாடு 11:6
அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதங்களும் வாதிக்கும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய மெய் தீர்க்கதரிசிகள் 2 பேர் வரப்போகிறார்கள். இங்கே 11:3 சொல்லப்படுது, என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் முடித்து கொண்டவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அப்போ கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள், மெய் தீர்க்கதரிசிகள் வரப்போகிறார்கள். நாங்கள் தயாராக இருக்கிறோமா? வெளிப்பாட்டு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, அப்பொழுது வெள்ளு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைகொள்ளுவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவருமாகிய அவருடைய சந்ததியான மற்றவருடனே யுத்தம் பண்ண போயிற்று. வெளிப்பாடு 12:17, அப்பொழுது வெள்ளு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைகொள்ளுவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவருமாகிய அவருடைய சந்ததியான மற்றவருடனே யுத்தம் பண்ண போயிற்று. இப்போ இங்கே வலு சர்ப்பம் என்று சொல்றது சாத்தான். அவன் யூதரையும் கிறிஸ்தவர்களையும் துன்பப்படுத்துகிறான். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைகொள்ளுவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியுடையவருமாகிய அவருடைய சந்ததியான மற்றவருடனே யுத்தம் பண்ண போயிற்று. யூதரோடையும் கிறிஸ்தவரோடையும் யுத்தம் பண்ணுகிறான், அவர்களை அழிக்க முற்படுகிறான். ஆகவே தயவு செய்து இந்த புத்தகத்தை நீங்கள் தொடர்ந்து வாசியுங்கள் அல்லது கேளுங்கள். மிக அருமையான ஆழமான ஒரு புத்தகமாக இருக்கிறது. எங்களுக்கு என்ன தேவையோ நிச்சயமாக அதை கற்று தருவார். நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துவோம். வெளிப்பாட்டு புஸ்தகம் 13வது அதிகாரம் 17வது வசனத்திலே, அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்வதுடன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாது படிக்கு செய்தது. அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்வதுடன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாது படிக்கு செய்தது. இங்கே மிருகம் என்று சொல்லுகிறது அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ அவன் என்ன செய்ய போகிறான்? அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்வதுடன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாது படிக்கு செய்தது. இந்த காலம் சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது. சகல ஆயத்தமும் செய்து முடித்திருக்கிறார்கள். நாங்கள் தயாராக இருக்கிறோமா? எங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறோமா? எங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கிறதா? எங்களை ஒரு விசை சோதித்து அறிவோம். வெளிப்பாட்டு புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது 7வதை கொடுக்கிறேன். பின்பு வேறொரு தூதன் வானத்து மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாசைக்காரருக்கும் ஜன கூட்டத்திற்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்குனவரை தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். ஆகவே சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இந்த 7வது வசனத்தை கொடுக்கிறேன். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்குனவரை தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். அப்போ இனி நியாயத்தீர்ப்பு வர்ற வேலையாக இருக்கிறது. நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா? எங்களை தயார்படுத்தியிருக்கிறோமா? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆகவே இந்த வெளிப்பாட்டு புத்தகத்தை முழுவதுமாக நீங்கள் வாசியுங்கள். இந்த வசனத்தை கேட்கக்கூடியவர்கள் கேளுங்கள். இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். வெளிப்பாட்டு புஸ்தகம் 19வது அதிகாரம் 11 சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ள குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்னப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயந்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கு அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாக இருக்கிறது. பரலோகத்திலுள்ள சேனைகளின் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இந்த வார்த்தைகளை திரும்பவும் கொடுக்கிறேன். இது இயேசு கிறிஸ்துவை குறித்ததாக இருக்கிறது. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்னப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயந்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கு அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும்
எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்துள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவோட சகல பரிசுத்தவான்களும் அவருக்கு பின்னாக வருகிறார்கள். ஆகவே சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா? எங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கிறதா? அல்லது இன்னும் உலக காரியங்களுக்குள்ளே மூழ்கி இருக்கிறோமா? தேவையில்லாத கவலைகள், பிரச்சனைகள், வருங்காலத்தை பற்றிய பயத்தோடு இருக்கிறோமா? தயவுசெய்து இந்த புத்தகத்தை நீங்கள் வாசியுங்கள். கேட்கக்கூடியவர்கள் கேளுங்கள். இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். வெளிப்பாடு 20வது அதிகாரம் 12வது வசனத்திலே, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்போ இங்கே நியாய தீர்ப்பு இருக்கு. தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். நாங்கள் தயாராக இருக்கிறோமா? நியாய தீர்ப்புக்கு முன்னுக்கு நாங்கள் நிற்க தயாராக இருக்கிறோமா? எங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறோமா? ஒரு விஷயம் சோதித்து அறிவோம். வெளிப்பாட்டு புஸ்தகம் 21வது அதிகாரம் 8வது வசனத்திலே, பயப்படுறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தோம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இந்த அருமையான வார்த்தைகளை திருப்பவும் கொடுக்கிறேன். நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துவோம். பயப்படுறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொள்ளை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தோம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஆகவே சகோதர சகோதரிகளே, நாங்கள் பயப்பட தேவையில்லை. அவிசுவாசம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் பரிசுத்தமாவோம், எங்களை சுத்திகரிப்போம். இனி நடக்க போகிற காரியங்களாக இருக்கிறது. காலம் கொடிய காலமாக இருக்கிறது. கடைசி காலமாக இருக்கிறது. எங்களை ஆயத்தப்படுத்துவோம். நாங்கள் தயாராக இருப்போம். வெளிப்பாட்டு புஸ்தகம் 22வது அதிகாரம் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமயமாக இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாக வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா? எங்களை தயார்படுத்தியிருக்கிறோமா என்று சொன்னால், வெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைகொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமயமாக இருக்கிறன்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த புஸ்தகத்தை நாங்கள் வாசித்திருக்கிறோமா? கேட்டிருக்கிறோமா? இந்த வசனங்களை கைகொள்கிறோமா? ஒரு விஷயம் எங்களை சோதித்தறிவோம். இது மிக ஆழமான நீண்ட புஸ்தகமாக இருக்கிறது. நான் சுருக்கமாக சில வார்த்தைகளை மாத்திரம் கொடுத்திருக்கிறேன். எங்களை ஆயத்தப்படுத்துவோம். காலம் கொடிய காலமாக இருக்கிறது. கடைசி காலமாக இருக்கிறது. ஆகவே சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த புஸ்தகத்தை வாசியுங்கள், கேளுங்கள். தயவு செய்து இதை கண் பார்வை இல்லாதவர்கள், வேத புஸ்தகம் வாசிக்க முடியாதவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இதை கேட்கட்டும். வெளிப்பாடு 22ஆம் அதிகாரத்திலே சில வார்த்தைகளை திரும்பவும் கொடுக்கிறேன். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமயமாக இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாக வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆகவே சகோதர சகோதரர்களே, நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துவோம், எங்களை சுத்திகரிப்போம். தேவையில்லாத கவலைகள், பயங்களை விட்டு, உலக காரியங்களை விட்டு எங்களை ஆயத்தப்படுத்துவோம். நாங்கள் பல காரியங்களை செய்கிறோம். இந்த வெளிப்பாட்டு புஸ்தகத்தை நீங்கள் வாசியுங்கள். நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். எங்களுடைய மரணம் எங்களுக்கு எப்போ என்று தெரியாது. அதனால் நாங்கள் எப்பவும் ஆயத்தமாக இருப்போம். இந்த புஸ்தகத்தை வாசியுங்கள்,
தயவு செய்து கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும்.